டெஃபினட்டா அவ்வளவு ஈஸியா இல்ல. எக்ஸ்ட்ராடினரி பார்ட்னர்ஷிப். ஆர் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு பிரில்லியன்ட் 100 செகண்ட் 100 சேபாக் சீக்கா ஹோம் கிரவுண்ட்ல அவரோட பர்த்டே டெஸ்ட்ல ரெண்டாவது செஞ்சுரி அண்ட் ரைட் டைம் 140 for 6 இருக்கும்போது என்னமா புஷ் அஸ்வின் அந்த மேட்ச் ஆஃப் தி டோஸ் அப்படின்னு நம்பர் ஷாட் கவர் பாயிண்ட்ல அதெல்லாம் டெண்டுல்கர் கவாஸ்கர் அந்த மாதிரி ஆடுற ஷாட் எல்லாம் மேபி பேக் ஆஃப் த ஹெட் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் கேரி நான் பார்த்தது கிடையாது சேப்பாக்ல. அது அவங்க 1971 அவங்க பங்களாதேஷ் எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அப்பதான் வந்தா ஷகிபுல் ஹசன் டீம் உள்ள இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. 1971 ஆடிட்டு இருக்காங்க இன்னும். டெஃபினட்டா ரிஷப் பண்ட் வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். டெஸ்ட் மேட்ச் கம் பேக் ஆஃப்டர் 600 days. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். கோயிலா. தேவியஸ் கேம்பா தான் ஷூட்ல நம்ம இந்தியன் பசங்க பாருங்க தூள் கிளம்பிட்டாங்க. அஸ்வின் ஜடேஜாவும் கூல் டவுன் பண்றாங்க போட்டு அந்த பங்களாதேஷ் போலர்ஸ் போட்டு. அவ்வளவு ஈஸியா இல்ல சீக்கா. டெஃபினட்டா அவ்வளவு ஈஸியா இல்ல. எக்ஸ்ட்ராடினரி பார்ட்னர்ஷிப். ஆர் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு பிரில்லியன்ட் 100 செகண்ட் 100 சேபாக் சீக்கா ஹோம் கிரவுண்ட்ல அவரோட பர்த்டே டெஸ்ட்ல ரெண்டாவது செஞ்சுரி அண்ட் ரைட் டைம் 140 for 6 இருக்கும்போது டிஃபரெண்ட் விக்கெட் சீக்கா சேபாக்ல. நம்ம யூசுவலா பாக்குறதோட ஒரு டர்னரா இருக்குமா, நல்ல பவுன்ஸ் இருக்குமா, பழைய சேபாக் விக்கெட் ஒரு சூப்பர் ரெட் சாயில் விக்கெட். நல்ல லேரிங் ஆஃப் கிராஸ் இருந்து சீக்கா காத்தால பிச்சுட்டு போட் பண்ணும்போது அண்ட் டேப்னஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மாவும் டாஸ்ல சொன்னாரு நாங்க டாஸ் வின் பண்ணியிருந்தா நாங்களும் போலிங் போட்டிருப்போம்னு. அந்த ஃபர்ஸ்ட் செஷன் டெஃபினட்டா கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது அண்ட் பங்களாதேஷ் அதை கேபிட்டலைஸ் பண்ணாங்க சீக்கா. ஆமாங்க ஹசன் மாமூத் செமையா போலிங் பண்ணானா. திருப்தியா இருக்குமா ஹசன் மாமூத் ஐ தாட் போல் பிரில்லியன்ட்லி அண்ட் ஆப்வியஸ்லி எஸ் நீ சொன்ன மாதிரி அந்த டேப்னஸ் அந்த வெதர் கண்டிஷன் பார்த்தா ஒரு க்ளூமி கண்டிஷன்ஸ் காலகாலம் ஒரு மத்தியானம் 3 மணிக்கு பார்த்தா ஒரு கிளவுட் கவர் இருந்தது. அதனால அந்த பால் அந்த பவுன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா நிப்பு எல்லாமே இருந்தது. நீ சொன்ன மாதிரி அணி இந்த விக்கெட் பாக்கிறதுக்கு அந்த காலத்துல கபில் தேவ் போலிங் போடுவான் மச்சான். பால் கும்மு கும்மு கும்முன்னு போகும் பால் அந்த மாதிரி போச்சு. டீக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் வெயில் வந்தது. அதுக்கப்புறம் செட் டவுன் ஆச்சு. பட் அப்கோர்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா போலிங் பண்ணாங்க. பட் மச்சான் டே அஸ்வின் தூள் மச்சி வேற ரேஞ்சில் ஆடுறான் அஸ்வின் ஜடேஜா நீனும் மச்சான் பாராங்க. எனக்கு என்ன புஷ் அஸ்வின் அந்த மேட்ச் ஆஃப் தி டோஸ் அப்படின்னு நம்பர் ஷாட் கவர் பாயிண்ட்ல அதெல்லாம் டெண்டுல்கர் கவாஸ்கர் அந்த மாதிரி ஆடுற ஷாட் எல்லாம். சரி நம்ம நிறைய ஆர் அஸ்வின் பத்தி பேசினோம். டெஃபினட்டா நிறைய பேசுவோம். அவரோட போலிங் பத்தி தான் நம்ம நிறைய பேசுவோம். இவ்வளவு 5 for எடுத்திருக்காரு, 40 5 for எடுத்திருக்காரு. He is the only, I think he's the only cricketer in world. இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்டாட் எங்களுக்கு அமிச்சாங்க வேர் 3000 runs plus 20 plus 50 scores 300 plus விக்கெட்ல வந்து 20 plus 5 wicket hauls. I think 25 wicket hauls and 50 plus scores. Only cricketer to do that ன்னு நினைக்கிறேன். Extraordinary achievement. Levels of world class மேல அந்த மாதிரி ஒரு probably best in the world அந்த லெவல்ல தான் இருக்கு. பட் coming to the Indian team சீக்கா எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு. ரிஷப் பண்ட் coming back in, விராட் கோலி coming back into the team. Shubman Gill கொஞ்சம் struggle பண்ணாரு, unlucky to get out, but Yashasvi Jaiswal looked a class apart at the top of the order. Lot of guys சீக்கா especially விராட் கோலி and ரிஷப் பண்ட் playing test cricket after a very long time சீக்கா. ஏன்னா விராட் கோலியும் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நிறைய டெஸ்ட் மேட்சஸ் ஆடல. க்ளோஸ் டு அபவுட் a year and a half ago தான் அவரோட லாஸ்ட் செஞ்சுரி வந்தது. ஸோ he has also missed a lot of test cricket. சவுத் ஆப்பிரிக்கால ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. 5 tests against England. So he also is going to take some time to get back into the groove of test matches. So என்ன அது கிளியரா தெரியுது இல்ல சீக்கா அது. பட் அனி கிங் ஆஃப் கிங்ஸ் மச்சான் அவன் பார்த்துமா அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருவான். See the ball also doing a brilliant thing. மறக்காத நீயே பார்த்த விராட் கோலி அவுட் ஆனது சரி, ரோஹித் சர்மா அவுட் ஆனா எல்லாம் பார்த்தா எல்லாம் பாரு ஸ்லிப் கார்பே அந்த ரேஞ்ச் அவுட் ஆனாங்க எல்லாரும். தட் கோல் ஷோ தட் சூப்பர் லைனிங் ஹசன் மாமூத் போனான். பட் யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் என்ன பிடிச்சது மச்சான் அலட்சியமா ஆடுறான். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றான் கவர் டிரைவ், அப்படின்றான் ஸ்ட்ரைட் டிரைவ், அப்படின்றான் ஃபிளிக் ஆன் டிரைவ். ஒரு he got a lot of time for his shots. That is something you have to appreciate about Yashasvi Jaiswal.
அந்த டைம் ஹை பேக்ல டைம் இருக்குல்ல, அதனாலதான் லேட்டா சரி பார்த்தா யசஸ்வி ஜெய்ஸ்வால் லேட்டா மச்சான். எவ்ரி டே 15 எவ்ரி டெஸ்ட் மேட்ச் இஸ் பிளேட் ராது. அமேசிங்ல என்ன ரெக்கார்ட் மச்சான். ஓய்யோப்பா எல்லா மேட்சும் 50யா யசஸ்வி எங்கோ போயிட்ட மச்சான் நீனு. யா எல்லா மேட்சும் 50 பிளஸ். அந்த 50ல வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒரு டெஸ்ட் கேரியர் ஸ்டார்ட் அவருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க பால் வந்து டெஃபினட்டா நிறைய பண்ணியிருந்தது. பட் எனக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா லட்சிகா, the way ரவீந்திர ஜடேஜா and ஆர் அஸ்வின் கவுண்டர் அட்டாக், எஸ்பெஷலி ஆர் அஸ்வின் அந்த பக்கத்துல விக்கெட் போயின்னு இருக்கும்போது, இல்லடா இதுக்கு மேல டிஃபென்ஸ்லாம் வச்சு ஆட முடியாதுடா, பிரில்லியன்ட் ஷாட்ஸ் நம்ம பார்த்தோம், ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் கிரிக்கெட் பார்த்தோம். குட் டு see ரிஷப் பண்ட் பேக் in the test fold, Chika, coming in at number 5. Chika, listen, நீங்க பெரிய ஃபேன் ஆஃப் கேஎல் ராகுல், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. But he shouldn't be batting at number 6. Chika, he has to be either. But ரிஷப் பண்ட் first, let's give credit ரிஷப் பண்ட். ரொம்ப நாள் ஆடினா வேஸ்டா போய் அவுட் ஆன பாத்தியா. என்னடா ரிஷப், என்னடா மச்சான், ரொம்ப நாள் ஆடினா. ரிஷப் பண்ட் லுக் லைக் ஈஸி கெட்டிங் 100. அலட்சியமா ஆடினா ரிஷப் பந்தும். அவன் ஹுக், அவன் ஸ்டாண்டர்ட், அவன் ஹுக்கு, அவன் மாதிரி கவர் டிரைவ், கவர்ல ஸ்கொயர் கட் அடிக்கிறது, பாயிண்ட் மேல அடிக்கலாம், படக்குச்சுனா எதுக்கு போய் எங்கேயோ போற பால தேர்டு எப்படி போய் விட்டான்னு கையும் வரல காலு வரல போய் தொடரானது. என்னடா ரிஷப் பண்ட் வந்து was a well set batsman. நீ மறக்காத, ரிஷப் பண்ட் just gave his wicket away. அனாவசியமா விக்கெட் கொடுத்தான். கமிங் பேக் டு இந்தியன் பேட்டிங் அண்ட் இந்தியன் திங்க் டேங்க், இது நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா நேத்திக்கு வந்து ஒரு இன்டர்வியூல நாங்க கிளியரா பார்த்த கௌதம் கம்பீர் வந்து ஸ்போக் அபவுட் மிஷன் டாமினன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மிஷன் டாமினன்ஸ் என்னன்னா வேர்ல்ட் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணும், அதுதான் கௌதம் கம்பீரோட மிஷன். எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட், எங்க போனாலும் டாமினன்ட் கிரிக்கெட் ஆடணும். ஸோ மிஷன் டாமினன்ஸ், அதுதான் அது பேர் பிஹைண்ட் கௌதம் கம்பீர்ஸ். இது மிஷன் டாமினன்ஸ் இஸ் ஆல் ஓகே. பட் do you think India have an eye on Australia? இந்த விக்கெட் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே அதுதான் தோணுது, ஃபர்ஸ்ட்ல அதுதான் தோணுச்சு. மேபி பேக் ஆஃப் த ஹெட் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் கேரி நான் பார்த்தது கிடையாது சேப்பாக்ல. நான் இந்த 30 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் நான் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் டு see. சோ அதுதான் மேபி ஒரு பேக் ஆஃப் தேர் மைண்ட்ல, டே நம்ம வந்து ஆஸ்திரேலியால 5 மேட்ச் ஆட போறோம், அதுதான்டா சீரீஸ், அது அடிச்சாதான்டா நம்மளுக்கு பேரு. அது ஏன்னா நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் சிக்கா, ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் இல்ல, அவங்க அந்த ஆஷஸ்க்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனாலே சில பிளேயர்ஸ் எல்லாம் குரூம் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த ஹோம் சீசன்? Maybe you're right. See, maybe the mission dominance சொல்லிட்டு கௌதம் கம்பீர் probably the think tank, ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் சொல்ல மச்சான் வாடா அந்த பொட்டல போலிங்லாம் வேணா, ஸ்பின்லாம் வேணா, நம்ம எப்படி பொட்டல போடலாம் மச்சான். அஸ்வினே உன் பொட்டல ரெடியா இருக்கு மச்சான், செஞ்சுரி வேற ரெடி அடிச்சிட்ட, நீ வந்து போலிங் போட போற. ஜடேஜா பொட்டல ஒரு சைடு ரெடி, அஸ்வின் பொட்டல ரெடியா இருக்கு, டாக்கா கன்வெர்ட் பொட்டலாம் ரெடியா இருக்கு. இந்த பசங்க வேற மெசேஜ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க மச்சான். 144 for 6 பயந்துந்தோம் ஒத்துக்கிறேன். பட் அந்த மிஷன் டாமினன்ஸ் ஆரம்பிச்சா பாரு அஸ்வின், ஜடேஜா பார் விட்டா ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 டாஸ்கின் தான் அடிச்சானே, டாஸ்கின் தான் அடிச்சான் ஒரு பவுன்சர் போட்டு. அதுக்கப்புறம் நேரா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டா மிட்டுக்கு மேல டங்கு, அஸ்வின் போட்டா மிட்டுக்கு மேல டங்கு, தைரியமா. சரி, எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த அஸ்வின் ஜடேஜா பார்ட்னர்ஷிப், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அஸ்வின் ஜடேஜா அது மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்தாரு. எப்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த ஜடேஜா வந்து எப்ப சேவ் பண்ணி கொடுத்துறான். அஸ்வின் நிறைய வாட்டி சேவ் பண்ணிருக்கான் when India has been in trouble. நிறைய வாட்டி சேவ் பண்ணிருக்கான். and அஸ்வின் ஜடேஜா பார்ட்னர்ஷிப்பை பார்த்தனா வெரி குட் பார்ட்னர்ஷிப். உலகத்துல என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும், எடுத்தாச்சு பாஸ் 144 அப்படின்றாங்க. பட் நம்மளுக்கு 6 நம்மளுக்கு 7 and 8 அவங்களுக்கு மறந்துடுறாங்க. 7 and 8 யாரு? ஜடேஜா அஸ்வின். அஸ்வின் மறந்துடுறாங்க, ஜடேஜா மறந்துடுறாங்க. அங்கதான் அந்த ஆப்போசிஷன் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு தைன்னு கூச்சிருந்தாங்க பங்களாதேஷ் பசங்க. சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு புஜே காது எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம். ஆக்சுவலி கொஞ்சம் அன்லக்கி ஜிக்கா, ஏன்னா 2 சான்ஸ் வந்து இது ஸ்லிப்ல டெஃபினட்டா அஸ்வினுக்கும் இல்ல நான் சொல்றேன், டெஃபினட்டா ஒரு சான்ஸ் வந்தது. கிரிக்கெட்ல சான்ஸ் குடுக்கிறதுனா 100% ஜிக்கா, அதுதான் ஜிக்கா, அதுதான் நான் சொல்ல வரேன். கொஞ்சம் ஒன்னு வந்து டேஸ்ட் படியா போச்சு ஒன்னு, அதுக்கு நீ வெக்கல ஸ்லிப், அது என்ன பண்ண முடியும்? இல்ல ஒன்னு கேட்ச் மாதிரி ஒன்னு போச்சு, ஒன்னு கேட்ச் மாதிரி ஒன்னு போச்சு, டஃப் சான்ஸ். ஆனா அது ஈஸி சான்ஸே கிடையாது. என்னன்னா பார்ட் ஆஃப் கிரிக்கெட் நீ அதெல்லாம் வச்சு நீ எல்லாத்தையும் பார்த்தனா அப்படி டஃப் சான்ஸ் இதெல்லாம் நீ டிராப்பிங் கேச்சஸ், டேக்கிங் பிரில்லியன்ட் கேச்சஸ் பார்ட் ஆஃப் கிரிக்கெட்.
நீ கேப்டன் என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்றேன் அது ஒரு டஃப் சான்ஸ். அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா பங்களாதேஷ் வந்து ஈஸியா நம்ம எடுத்துக்க கூடாது ஜிகா. டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ்ல ஆடுறாங்க. அவங்க அந்த பாகிஸ்தான் வின் பண்ணல அது கிளியரா தெரியுது. போயிட்டா நீ கான்ஃபிடன்ஸ் ஆடினாங்க 140% கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்க. இனிமே போக்கல இருந்து கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா அது ஃபர்ஸ்ட் சமயா ஜிகா. ஆனா விக்கெட் பேட்டிங் ஆட இப்பதான் ஆக்சுவலி பெஸ்ட் டைம் டு பேட் ஜிகா. மச்சான் நீ பாரு நம்ம பசங்க போலி போட போறாங்க. 3 மீடியம் பேஸ் இந்த பூமரான்னு ஒருத்தர் இருக்கிறான் மச்சி. அந்த பூமரா வந்து டிங்கி டங்கு போகும் பாரு. நாளைக்கு இருக்கு பாரு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜாவோட செஞ்சுரி இருக்கு. நாளைக்கு காத்தால வந்தோடனே ஜடேஜா செஞ்சுரி முடிச்ச உடனே அஸ்வின் ஒரு 130 150 அடிக்க போறான். ஜடேஜா 130 150 ஒரு 450 போகும். ரெக்கார்ட் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் போடு பாரு ப்ரொடியூசர். ஹையஸ்ட் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் தல ஃபார் a reason number 7 for a reason அப்படினு ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஃபேன்ஸ். 195 of 227 deliveries. ஆர் அஸ்வின் 102 112 balls. ரவீந்திர ஜடேஜா சம மெதுவா ஆரம்பிச்சாரு. பட் அவரு டெஃபினட்டா டுவர்ட்ஸ் தி எண்ட் அவரு பிக்கப் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் ஸ்பின்னுக்கு சுத்தமா பர்ச்சேஸ் கிடைக்கல இது வரைக்கும். டர்ன் அண்ட் பவுன்ஸ் நம்ம அவ்வளவா பார்க்கல. ஈஸியா இருந்திருக்கு ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு. ஐ திங்க் ஒரு 75-80 ஓவர்ஸ்ல 60 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் போட்டிருக்காங்க ஜிகா. ஞாபகம் வச்சு. ஆமா மச்சான். அந்த அவங்க 1971 அவங்க பங்களாதேஷ் எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதோ அப்பதான் வந்தா ஷகிப் அல் ஹசன் டீம் உள்ள. இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. 1971 ஆடிட்டு இருக்காங்க இன்னும். பாரு ஷகிப் அல் ஹசனை விட்டுட்டு சார் அப்படின்டா. அவனும் ஒரு 50 வருஷமா ஆடிட்டு இருக்கான் கிரிக்கெட் பங்களாதேஷ். அவன் 50 வருஷமா ஆடிட்டு இருக்கான். அந்த 50 வருஷம் ஆட போற போலாம் போட்ட என்னடா அவங்க சொல்லு பாக்கலாம். இங்கே பார் மெரினா அங்கே பார் லேபர் ஸ்டாச்சு அப்படிதான் போட்டு அவனை போட்டு. சரி வாட் மோர் டு எக்ஸ்பெக்ட்? இந்தியா இந்த மேட்ச் ஷூரா பொட்டலம் பண்ணிடுவாங்களா? 100%. அதுவும் ஒருத்த செஞ்சு 2 நாளைக்கு ரெண்டு ஒரு 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட். what an amazing comeback. அத பத்தி தான் பேசு. 144 for 6ல இருந்து ஒரு 195 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் going to 200. ஜடேஜா ஆல்மோஸ்ட் ரீச்சிங் his 100. மச்சான் இது பாரு நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர், நம்பர் 2 டெஸ்ட் ஆல்ரவுண்டர். வியூவர்ஸ் இது பாருங்க. ஒரு நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கான், நம்பர் 2 டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆடிட்டு இருக்கான். என்ன காம்பினேஷன் மச்சான். ரெண்டும் ஒன்னு ஒரு மெட்ராஸ் பையன் நம்ம சென்னை பையன் யாரு அஸ்வின். ஜடேஜா நம்ம பையன் சிஎஸ்கே பையன். சோ ரெண்டு நம்ம எல்லாம் சென்னை பசங்களே போட்டு மாத்துறாங்க. சென்னைனா சென்னை பசங்க தான். அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இவங்களாம் சூப்பர் கிங்ஸ் தான். இவங்களாம் என்ன வேணா. அஸ்வின் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அஸ்வின் his temperament. See, he loves to, if you notice the viewers, he loves to prove that he is a great all-rounder. He's always wanting to prove. I think you should talk more about it than me talking about it. He wants to prove that. He wants the world to recognize that he's such a brilliant all-rounder. I'm not surprised அவரோட பேட்டிங் ஸ்கில். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து 10 வயசுல இருந்து அவரோட ஆடின்னு இருக்கேன். பட் எனக்கு என்னன்னா when it's needed லட்சிகா he always stands up. அதுதான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச அவரோட பேட்டிங். வந்து ஒரு கேபாக்கு முன்னாடி அந்த சிட்னி டெஸ்ட்ல வந்து இந்தியா சேவ் பண்ணும். அந்த சேவ் பண்ணாதான் நெக்ஸ்ட் மேட்ச் போய் வின் பண்ண முடியும்னு இருக்கும்போது அங்க போய் பிரில்லியண்டா சேவ் பண்ணி கொடுத்தாரு. 106 vs இங்கிலாந்து 2021ல. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு லூசிங் காஸ்ட்ல வந்தது. பட் ஸ்டில் 102 vs பங்களாதேஷ். இங்க சென்னையில 2 டெஸ்ட் 100s. See அவரோட 100ஓட அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டிங் க்ரூஷியல் டைம்ஸ்ல க்ரூஷியல் நாக்ஸ் ஆடி கொடுத்து டீம் இந்தியாவை சேவ். இதே பங்களாதேஷோட நம்ம ஞாபகம் இருக்கலாம் 2 years பேக் இந்தியா ஆல்மோஸ்ட் காலி 23 for 5 23 for 6. அங்கேருந்து ஐ திங்க் KL ராகுல் அண்ட் அஸ்வின் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். ஐ திங்க் வின் பண்ணி கொடுப்பாங்க அங்கேருந்து. சோ அவர் க்ரூஷியல் டைம்ல he always stands up chica. அதுதான் எனக்கு மோர் இம்ப்ரெசிவ். he likes challenges. அஸ்வின் என்ன சேலஞ்சா பிடிக்கும் அஸ்வினுக்கு. நீ சொன்ன மாதிரி சிட்னி டெஸ்ட் இவனை வச்சிருவான். பேர் என்ன அனுவா விஹாரி வச்சு ஆடுவானே. ஒரு 4 மணிக்கு ஆடுவான். அது ஒரு விக்கெட் தான் அவங்க வின்னு. அது ஒரு விக்கெட் தான் அவங்க டெஸ்ட் மேட்ச் வின்னு. 4 மணிக்கு ஆடி தள்ளிடுவான். சோ அந்த மாதிரி தான் இந்த பேட் கமிஸ்க்கு ஐயோ என்ன பண்றது, என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ டிம் பெயின் கேப்டன். அப்போ டிம் பெயின் கேப்டன் ஆஸ்திரேலியாக்கு. அவன் கேப்டனோ பேட் கமிஸ் தான் bowling போடுவான். அவன் தான் அது இனிஷியல் விக்கெட் பேட் கமிஸ் தான் எடுத்துப்பான். ஐயோ உயிர் வாங்குறாங்களே டபுக்கு 5வது பால் இவர் சிங்கிள் எடுத்து போவான். அந்த மாதிரியே அழிச்சாங்க ஆஸ்திரேலியா போன சீரீஸ். சோ எனக்கு அதுதான் அஸ்வின் என்ன அப்படின்னா அது சேலஞ்ச். அதே மாதிரி ஜடேஜா என்ன அப்படின்னா ஜாலியா ஆடுறான் மச்சான். அவனுக்கு டென்ஷன் இல்லை. என்ன மாதிரி ஆடுறேன் ஜட்டு தூசி கிரேட் பாஜி அவன் பாரு. அவனு
அலட்சியமா ஆடுறான் அவன் பாரு. அவன் ஸ்ட்ரைக் ரேட் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா 88% கண்ட்ரோல் தான். தட் மீன்ஸ் தே ஆர் ஆக்சுவலி டாமினேட். அந்த டாமினன்ஸ் சொன்னேன், டாமினேட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். bowlers டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. See, the Bangladesh bowlers did not know what to do. When the going was good, Hasan Mahmood, Najma, in all fairness, superb bowling பண்ண Hasan Mahmood. Zing sack. என்ன லைன் அண்ட் லெங்த் பேட்ஸ்மேன் வந்து பாரு, ஒரு அந்த டெஸ்டிங் லைன் லெங்த் இது. ஜஸ்ட் ஆனர் ஆஃப் ஆடணுமா வேணாமா செமையா bowling பண்ண. பட் அந்த சைடு அவனுக்கு சப்போர்ட் இல்ல. அதுதான் அவன் மாட்டி. கரெக்ட். டஸ்கின் அஹ்மத் கொஞ்சம் புவரா போட்டாரு. அந்த ராணா கொஞ்சம் நல்ல ஏத்தினாரு. பட் கொஞ்சம் வந்துடும் அந்த ஷார்ட்டர் சைடு. நீங்க சொன்ன மாதிரி அந்த லைன் அண்ட் லென்த், அந்த பெர்ஃபெக்ட் லைன் அண்ட் லென்த், இந்த மாதிரி விக்கெட்ல வந்து ஹசன் மஹமூத் கலக்கிட்டாரு. என்னன்னா இப்போ இதுதான் ப்ராப்ளம் பங்களாதேஷுக்கு. ஆல்மோஸ்ட் கையில காமிச்சிட்டாங்க அந்த அல்வாவை, அப்படியே எடுத்துட்டாங்க அவங்க கையில இருந்து. இப்போ ஃபோர்த் இன்னிங்ஸ் இந்த விக்கெட்ல பேட்டிங் ஆடுறாங்க. அல்வா வெளிய பொட்டல கொடுத்துட்டாங்க. கீப் ரெடி பை தாலி பொட்டல ரெடி ஆயிட்டு இருக்கு. 4 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. 2 நாள் மச்சான் நம்ம ஃபோர்த் டே ஷூரா நல்ல பேட்டிங் விக்கெட்டா இருக்கு சிக்கா. போனா மச்சான் இது நம்ம போலர்ஸ் இதே 2 பசங்க தான் bowling போட போறாங்க நாளைக்கு வந்து. 2 செஞ்சுரி அடிச்சவங்க 2 பேர் அவன் ஓட்டான் 5 விக்கெட் போ. அங்க மறக்காத மச்சான், இங்க இந்த பூமரா ஒருத்தர் இருக்கான், வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த மாதிரி விக்கெட் எல்லாம் பால் அங்க அப்படியே சிக்குன்னு ஒரு டிங்னு ஒரு போகும் பாரு, நாளைக்கு வரும் பாரு. அது இங்கே அது விட போறான் அவனுக்கு பூமராவனு. அங்கே சிக்குன்னு உள்ள ஒரு டிங்னு போகும். இந்த வேர்ல்ட் கப் எடுத்த மாதிரி எடுக்க போறான் பாரு. இந்த மாதிரி விக்கெட் நீ பூமராட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இந்த நியூயார்க் நடந்து திரும்ப மேட்ச்லாம் வேர்ல்ட் கப் போகுது சிக்கா. அந்த டேம்ப்னஸ் போயிடுச்சு சிக்கா. பவுன்ஸ் அண்ட் கேரி டெஃபினட்டா இருக்கு. ஆனா அந்த டேம்ப்னஸ் போயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் டிரைவ் டேம்ப்னஸே வேணாம் மச்சான். பூமராக்கு டேம்ப்னஸ் கீப்னஸ்லாம் வேணாம் மச்சான். பூமராக்கு என்ன வேணா கூட அவன் தூக்கத்துல இருந்து என்ன விக்கெட் முழு இந்த மாதிரி இந்த சர்வீல மொசைக்ல ஃபுல்லோடஸ்ல பூமரா மொசைக்லயும் போலிங் போடுவான். நீ பூமராக்கு எந்த விக்கெட்ல கிரிக்கெட்ல வேணாம். சின்ன இருக்கு பாரு. நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு பாரு எல்பிடபிள்யூ போல்டு நிறைய இருக்கு பாரு நாளைக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க. ஆனா மச்சான் அஸ்வின் தூள் மச்சே நீ பாரு, நம்மளோட இன்டர்வியூ பண்ணா அடுத்த மேட்ச் செஞ்சுரி தான் பார்ப்பாங்க. அப்ப அதனால அப்ப போய் என்னோட இன்டர்வியூ பண்ணா அவனுக்கு செஞ்சுரி 5 விக்கெட்ஸ்ல கிடைக்கும். அஸ்வின் வந்து எடுத்துப்போ. Yeah, definitely. Congratulations, Ashwin, again. Birthday test ஒரு சரியான செஞ்சுரி. Very well done. Team India sama recovery. But மச்சான் ஜடேஜா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கங்க்ராட்ஸ் மச்சான் அஸ்வின். நீ தூளு. பட் ஜட்டு நீ எங்க போய்ட ஜட்டு அஸ்வின் மச்சான். எனக்கு இந்த காம்பினேஷன் தான் பிடிச்சிருக்கு. Yes, Mahmood was fantastic, but in all fairness, you have to give to Jadu Machar. Partnerships win matches, dear viewers. Individual performance does not win. Partnerships win matches. Actually, Rishabh Pant, SSB Jaiswal are நல்ல partnership build up ஆயிடுச்சு. ரிஷப் பந்த் போட் அவுட் ஆடி. என்னடா ரிஷப் செம்மையா ஆடிந்தடா ரிஷப், உட்டியடா ரிஷப். என்ன மச்சான் நீ ஒரு செஞ்சுரி உட்டியடா ரிஷப். நினைச்சிட்டு ஐயோ விட்டமே நான் அப்படின்னு. டெஃபினட்டா ரிஷப் பண்ணிட்டு வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். டெஸ்ட் மேட்ச் கம் பேக் ஆஃப்டர் 600 days. Anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம். Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers, guys.